Hi students, welcome to my channel. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சீரிஸ். சீரிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். The sum of the terms of a sequence is called series. அதாவது கொடுத்துருக்கக்கூடிய சீக்வென்ஸை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சம் பண்ண போகிறோம். சம் பண்ணால் அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்லிடலாம், சீரீஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த சீரீஸில் ரெண்டு டைப் இருக்குங்க, சரிங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு நம்ம அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இது பண்ணுங்கள், A1 A2 அண்ட் A3 இது நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் கமா வச்சு நம்ம அரேஞ்ச் பண்ணி எழுதணும். அதுக்கு பேர் தான் சீக்வென்ஸ். இந்த கமாவை எய்தர் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆர் போத், சரிங்களா. A1 ப்ளஸ் A2 ப்ளஸ் A3 ப்ளஸ் எக்ஸெட்ரா இப்படி எழுதுனீங்க அப்படின்னு சொன்னால் இதுக்கு பேர் வந்து சீரீஸ். இங்கே சம்மு மட்டும் தானே கொடுத்துருக்காங்க, அப்போ சம் போட்டால் தான் அது சீரீஸா, மைனஸ் போட்டால் சீரீஸ் இல்லையா அப்படின்னு கேட்டால் அப்படியெல்லாம் கிடையாதுங்க. ஒரு ஜென்ரலாக ஒரு தாட் என்னன்னா, சம் ஆஃப் த டேர்ம்ஸ் ஆஃப் ஏ சீக்வன்ஸ் இஸ் கால்டு சீரீஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ மைனஸ் அங்கே சப்போஸ் எனக்கு இப்போ A1 மைனஸ் A2 மைனஸ் A3 இருக்குது, இப்போ இது சீரீஸ் இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக இதுவும் சீரீஸ் தான். இது A1 ப்ளஸ் ஆஃப் மைனஸ் A2, இது ப்ளஸ் ஆஃப் மைனஸ் A3 இப்படி எழுதி பாருங்கள், அது உங்களுக்கு கிடச்சிரும், சரிங்களா. அப்போது நம்ம இங்கே ப்ளஸும் போடலாம் மைனஸும் போடலாம். அப்போது ஒரு சீக்வன்ஸை நம்ம என்ன பண்ணுறோம், சம் பண்ண போகிறோம், சரிங்களா. அப்படி இருந்ததுன்னா அதுக்கு பேர் வந்து சீரீஸ். ஒரு சீக்வன்ஸை சம் பண்ணி எழுதுனீங்கன்னா அதுக்கு பேர் சீரீஸ். இந்த சீரீஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டைப் நம்ம சொல்லலாம். ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபைனட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபைனட். அவ்வளோதாங்க, ரெண்டு விஷயம் தான். ஒன்று ஃபைனட்டு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்ஃபைனட். ஃபைனட் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இப்போ A1 ப்ளஸ் A2 ப்ளஸ் எக்ஸெட்ரா அப் டு A10 அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஃபைனட். உங்களால் எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களால் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸை டிஃபைன் பண்ண முடிஞ்சது அப்படின்னு சொன்னால் அது வந்து ஃபைனட் சீரீஸ். அதே உங்களுக்கு A1 ப்ளஸ் A2 ப்ளஸ் எக்ஸெட்ரா ப்ளஸ் A10 ப்ளஸ் எக்ஸெட்ரா அப்படியே போயினே இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா இன்ஃபைனட் டேர்ம்ஸ், இன்ஃபைனட் சீரீஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், சரிங்களா. அப்போ ஃபைனட் சீரீஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து ஃபைனட் நம்பர் உங்களால் கவுண்டபிள் பண்ண முடிஞ்சது அப்படின்னு சொன்னால் ஓகே. ஸோ கவுண்டபிள் பண்ண முடியல அப்படின்னு சொன்னால் அது இன்ஃபைனட். சரி, இப்போ நம்ம பார்க்குறது என்ன அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அரித்மெட்டிக் சீரீஸ். இப்போ அரித்மெட்டிக் சீக்வன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அரித்மெட்டிக் சீக்வன்ஸ் ஜென்ரலாக நம்ம என்ன சொல்லுவோம், AP அப்படின்னு சொல்லுவோம். ஸோ என்ன A ப்ளஸ் D, A ப்ளஸ் 2D, A ப்ளஸ் 3D. ஸோ இதை நம்ம சொல்லுவோம். இப்போது இதுவே நம்ம என்ன எழுத போகிறோம்னா A ப்ளஸ் D ப்ளஸ் A ப்ளஸ் 2D ப்ளஸ் A ப்ளஸ் 3D அப்படின்னு சொன்னால் இதுக்கு இப்போ தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா அரித்மெட்டிக் சீரீஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி, இப்போ அரித்மெட்டிக் சீரீஸ் வந்து ஃபஸ்ட்டு ஒரு n டேர்ம்ஸ்க்கு ஃபார்முலா அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம், சரிங்களா. The sum of first n terms of an AP, சரிங்களா. ஸோ the sum of first n terms of an AP அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ இது வந்து நம்ம ரெண்டு மெத்தடில் ப்ரூவ் பண்ணலாம். இப்போ நான் வந்து ஒரு ஷார்ட்கட் மெத்தடை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா சீரீஸுக்கு தனியாக ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா வச்சு தான் நம்ம போடணும். ஆனால் பிஃபோராக நம்ம போடும்போது வேறு மெத்தடில் போடுவோம். இப்போ பாருங்கள், இது என்ன பண்ணுறேன்னா எஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இது எல்லாமே ஆட் பண்ணி போகிறேன். A ப்ளஸ் D, இது பார்த்தீங்கன்னா A ப்ளஸ் 2D ப்ளஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா A ப்ளஸ் 3D ப்ளஸ் எக்ஸெட்ரா அப் டு n டேர்ம்ஸ் சொல்லிட்டாங்க. அப்போ n டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே A ப்ளஸ் n மைனஸ் 1 இன்டூ D. அது என்ன இது எப்படி இருந்துச்சு, A ப்ளஸ் n மைனஸ் 1 இன்டூ D அப்படின்னா நீங்கள் பாருங்கள், Sn இஸ் ஈக்குவல் டு T1 ப்ளஸ் T2 ப்ளஸ் T3 ப்ளஸ் T4 ப்ளஸ் எக்ஸெட்ரா அப் டு Tn. இப்படி எழுதிக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். T1 என்ன ஃபர்ஸ்ட் டேர்ம், அப்போ A. T2 என்ன செகண்ட் டேர்ம், அப்போ A ப்ளஸ் D. T3னா தேர்ட் டேர்ம், அப்போ A ப்ளஸ் 2D. T4 அதே மாதிரி Tn அப்படின்னு சொன்னால் A ப்ளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு D. இதில் A A A A A A எத்தனை A இருக்கும், n டேர்ம்ஸ் இருக்கும். அதனால நம்ம NA, சரிங்களா. இங்கே D பாருங்கள், 1D 2D 3D n மைனஸ் 1. அப்போ இது D, இது 2D, இது 3D ப்ளஸ் எக்ஸெட்ரா அப் டு n மைனஸ் 1 இன்டூ D. ஸோ இதில் D வந்து காமனாக வெளியே எடுத்துடலாம். D வெளியே எடுத்துட்டிங்கன்னா 1 ப்ளஸ் 2 ப்ளஸ் 3 ப்ளஸ்
எக்ஸெட்ரா அப் டு n மைனஸ் ஒன். சரிங்களா? ஸோ இதுதாங்க இதுக்கு வந்து நம்ம ஒரு ஃபார்முலா இருக்குது ஆக்சுவலாக. சமேஷன் n இஸ் ஈக்குவல் டு n இன்ட்டு n ப்ளஸ் ஒன் டிவைட் பை 2 அப்படின்னு சொல்லி போடுவோம். இது லாஸ்ட்டாக வரும், இந்த சீரீஸ்லேயே லாஸ்ட்டாக வரும். நம்ம இங்கே பிஃபோராக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஏன் இது பிஃபோராக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த சீக்வன்ஸில் வந்து பொதுவாக நம்ம ஐடியா ஒரு ஃபார்முலாஸ் இதில் பேஸ்டு கொஸ்டின்ஸ் எதுவும் வரப்போகிறதில்ல. பட் இந்த ஃபார்முலா நம்ம பின்னாடி யூஸ் பண்ண போகிறோம். அதனால் இதை நம்ம ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ 1 + 2 + 3 + எக்ஸெட்ரா அப் டு n மைனஸ் ஒன் அப்படின்னு வரும்போது NA ப்ளஸ் இது என்ன ஆகிடும் அப்படின்னா n பதிலாக இங்கே n மைனஸ் ஒன். அப்போ n மைனஸ் ஒன் இன்ட்டு n மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன் ஹோல் டிவைட் பை 2. சரிங்களா? இப்போ இங்கே வந்து NA ப்ளஸ் இது D, இது n மைனஸ் ஒன். இங்கே பார்த்தீங்கன்னா இது ரெண்டு கேன்சல் ஆகிடுமா? அப்போ உங்களுக்கு n பை 2. இப்போ இந்த 2 கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 2NA ப்ளஸ் n இன்ட்டு n மைனஸ் ஒன் இன்ட்டு D ஹோல் டிவைட் பை 2. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன காமனாக எடுக்கலாம், n பை 2 வெளியே எடுத்துருவோம். இங்கே பாருங்கள், இங்கே n, இங்கே 2 இருக்கா, வெளியே எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் 2a ப்ளஸ் n மைனஸ் ஒன் இன்ட்டு D. ஸோ இதுதான் நம்மளுக்கான SNக்கான ஃபார்முலா. சரிங்களா? ஆனால் ஆக்சுவலாக இது நம்ம இப்படி போடக்கூடாது. இது வந்து இந்த இடத்துல நம்ம வந்து சின்ன ஒரு ட்ரிக்ஸ் நம்ம யூஸ் பண்ணிட்டோம். இது இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணதுனால இது மாதிரி வந்துச்சு. சரி, இது வேறு மாதிரி எப்படி போடலாம்? சரிங்களா? ஸோ நம்ம இப்போ எடுத்துக்குவோம். ஸோ இதுதான் புக் மெத்தடை வச்சு. சரிங்களா? ஆல்டர் மெத்தட் நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா SN எடுத்துக்கிறேன். ஒன்று பார்த்தீங்கன்னா T1 ப்ளஸ் T2 ப்ளஸ் T3 ப்ளஸ் எக்ஸெட்ரா அப்படி எடுத்துக்கிட்டா TN. இப்போ இது SN எடுத்துக்கிறேன். இது அப்படியே ரிவர்ஸ் எழுத போகிறேன். TN ப்ளஸ் T1 ப்ளஸ் T2 ப்ளஸ் எக்ஸெட்ரா ப்ளஸ் T1. இப்போ இது 1 வச்சுக்கிறேன், இது 2 வச்சுக்கிறேன். இப்போ எனக்கு என்னென்னா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண போகிறேன். 1 ப்ளஸ் 2. இப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? 2SN. தனித்தனியாக ஆட் பண்ணும்போது T1 ப்ளஸ் TN. இங்கே சரிங்களா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா n மைனஸ் ஒன், சாரி இது n மைனஸ் 2. TN மைனஸ் ஒன், TN மைனஸ் 2. இது பார்த்தீங்கன்னா T2 அப்படியே வந்துடும். இப்போ இங்கே T1, இது TN. இங்கே T2 ப்ளஸ் இங்கே பார்த்தீங்கன்னா TN மைனஸ் ஒன் அப்படி வந்துடும். அதுக்கடுத்தது அப்படியே கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எகெயின் TN ப்ளஸ் என்ன ஆகிடும்னா T1. இப்போது T1 TN இது மட்டும் என்னென்னு பார்த்துக்கலாம். இது எல்லாமே கண்டினியூஸாக போயிட்டே இருக்கும். நம்ம இது மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். TNனா நம்மளுக்கு T1னா A, TNனா A ப்ளஸ் n மைனஸ் ஒன் இன்ட்டு D ப்ளஸ் இங்கே T2 அப்படின்னு சொன்னால் A ப்ளஸ் D. இங்கே n மைனஸ் ஒன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா A ப்ளஸ் n மைனஸ் 2 இன்ட்டு D ப்ளஸ் அப்படியே D2 போயிட்டே இருக்கும். ஃபைனலாக இங்கே TN அப்படின்னு சொன்னால் A ப்ளஸ் n மைனஸ் ஒன் இன்ட்டு D ப்ளஸ் A. இப்போ இந்த ஏவும் இந்த ஏவும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்னா 2A. அப்போ 2A ப்ளஸ் n மைனஸ் ஒன் இன்ட்டு D. இதில் பாருங்கள், இங்கே A, இங்கே A. ஸோ அதனால் 2A. இங்கே உள்ள மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் இங்கே n மைனஸ் 2D ஆகுங்களா? இப்போ மல்டிப்ளை பண்ண மைனஸ் 2D, இங்கே ஒரு ப்ளஸ் D. ஸோ அதனால் இங்கே என்ன ஆகிடணும், உங்களுக்கு n மைனஸ் ஒன் இன்ட்டு D தான் வரும். அதே போல் இங்கே ப்ளஸ் எக்ஸெட்ரா இங்கே ஏ வந்து ஏவை ஆட் பண்ணிங்கன்னா 2A ப்ளஸ் என்ன ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா n மைனஸ் ஒன் இன்ட்டு D. அப்போது இங்கே 2A ப்ளஸ் n மைனஸ் ஒன் இன்ட்டு D, இங்கே 2A ப்ளஸ் n மைனஸ் ஒன் இன்ட்டு D, இங்கே 2A ப்ளஸ் n மைனஸ் ஒன் இன்ட்டு D. எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது பாருங்கள், 1 2 3. அப்போ n டேர்ம்ஸ் இருக்கும். நம்ம எத்தனை சம் எடுக்கிறோம்னா n டேர்ம்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம். அதனால் இது n இன்ட்டு நம்ம என்ன எழுதலைன்னா 2A ப்ளஸ் n மைனஸ் ஒன் இன்ட்டு D. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது 2SN. அப்போ SN வேணும்னா இந்த 2 இந்த சைடு வந்துச்சுன்னா உங்களுக்கு n by 2. ஸோ n by 2 is equal to 2A plus n minus 1 into D. ஸோ இதுதான் நமக்கு தேவையான ஃபார்முலா. சரி, இங்கே சின்னதாக ஒரு சிலருக்கு டவுட் வரலாம். இங்கே T2 TN minus 1 இது எப்படி இங்கே வந்து இது வந்துச்சு, இல்லை T3 நம்ம T3 எடுக்கும்போது T3யும் TN minus 2 எப்படி வருது, அது மட்டும் நம்ம உங்கள் ஒரு சிலருக்கு போட்டு காட்டுறேன். இப்போ T2 அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா A plus D. இப்போ TN minus 1 அப்படின்னா A plus இங்கே n minus 1 into D. சரிங்களா? அப்போ என்ன ஆகிடும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா A plus இங்கே ND minus 2D. இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறீங்க, ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் இங்கே ஒரு A, இங்கே ஒரு A. ஸோ அதனால் 2A. இங்கே ப்ளஸ் D, இங்கே மைனஸ் D. அதனால் உங்களுக்கு என்ன ஆகிடும், இங்கே வெறும் ND, ஸோ மைனஸ் D. ஸோ அப்போ உங்களுக்கு என்ன ஆகிடும்னா 2A ப்ளஸ் n மைனஸ் 1 into D. இதில் D காமன் எடுத்துருங்க. அப்போ இங்கே T2 ப்ளஸ் என்ன ஆகிடும்னா TN மைனஸ் 1 அப்படி எடுத்தாலும் உங்களுக்கு 2A
n minus 1 d தான் வரும். சப்போஸ் இங்கே t3 tn minus 2 ரெண்டுக்கு நான் பேர் பண்ணேன் அப்படின்னு சொன்னால் இப்போ t3 எப்படி எழுதலாம் a plus 2d. இப்போ tn minus 2 அப்படின்னு வரும்போது a plus n-க்கு பதிலாக n minus 2. அப்போ n minus 2 minus 1 into d. அப்போ இது a plus மல்டிப்ளை பண்ணுங்க nd. இங்கே minus 2 minus 1 minus 3. ஸோ minus 3d. இப்போ ரெண்டுக்கு ஆட் பண்ணும்போது இங்கே இந்த a. ஸோ டோட்டலாக 2a. இங்கே 2d இருக்குது, இங்கே minus 3d இருக்குது. ஸோ அப்போ உங்களுக்கு nd minus d ஆகிடும். ஸோ இப்போ எப்படி எடுத்தீங்கன்னா 2a ப்ளஸ் இங்கே da காமன் எடுத்துட்டா d வரும். அப்போ நீங்கள் எதை ஆட் பண்ணாலும் 2a plus n minus 1 into d தான் வரும். சரிங்களா? அதை தான் நம்ம இங்கே எழுதிக்கணும். 2a plus n minus 1 into d, இங்கே 2a plus n minus 1 into d, etc. up to 2a plus n minus 1 into d. ஸோ இங்கே எத்தனை டேர்ம்ஸ் வரும் அப்படின்னு சொன்னால் இங்கே நம்ம tn டேர்ம்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம். n டேர்ம்ஸ். அதே போல் இங்கேயும் n டேர்ம்ஸ். ஸோ நம்ம இங்கே n டேர்ம்ஸ் எடுத்ததுனால sum of n டேர்ம்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்ததுனால இங்கே நம்ம n டைம்ஸ் அப்படின்னு நம்ம போட்டுக்கிறோம். ஸோ இங்கே லெஃப்ட் சைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா sn 2sn. ஸோ அவ்வளோதாங்க. இது சிம்பிளாக நம்மளுக்கு வந்து ஃபார்முலா வந்துச்சு. ஸோ நம்ம இதோட தான் ஆன்சர் நமக்கு. ஓகேங்களா? இது உங்களுக்கு சும்மா ப்ரீஃபாக போட்டு காமிச்சேன். இந்த மாதிரி 4 ஸ்டெப்லேயே இந்த ஆன்சரை நம்ம முடிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியப்படுத்தி தயவுசெய்து வீடியோ வாட்ச் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ.